ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்ன அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கந்த சஷ்டி விரதம்னா என்ன, விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும், விரதம் இருக்கும்போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும், எப்படி வழிபாடு பண்ணணும்னு 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த கந்த சஷ்டி விரதம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்ல இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கந்த சஷ்டி விரதம் தீபாவளிக்கு பின் வரும் 6 நாட்கள் நடைபெறுதுங்க. திருச்செந்தூரில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் மற்ற தலங்கள்லையும் சிறப்பாக கொண்டாடப்படுது. எந்த வினையானாலும் கந்தனருள் இருந்தால் வந்த வழி ஓடும்னு ஆன்றோர் வாக்குங்க. அந்த ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களில் முக்கியமான விரதமாக இது சொல்லப்படுதுங்க. கந்த சஷ்டி விரதம் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டவங்களுக்கு கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனை குழந்தையா அவதாரம் செய்வாருங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இதை தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில், அதாவது கருப்பையில வருங்கிற பழமொழியா கூறுவாங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரிடம் இந்த விரதத்தை பத்தி கேட்டு அறிஞ்சு கடைபிடிச்சது மூலமா தான் பெரும் பயன் அடைஞ்சாராம். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விரதம். பொதுவா சபரிமலை ஐயப்பனுக்கு தான் 41 நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பாங்க. ஆனா ஐயப்பனுக்கு மட்டும் இல்லைங்க, முருகபெருமானுக்கும் 48 நாட்கள் விரதம் இருக்கும் வழக்கம் இருக்கு. தீவிர முருக பக்தர்களும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள்லாம் நிச்சயம் நடந்தே தீரணுங்கிறதுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்றது உண்டு. முருகனை வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் உரிய மிக சிறந்த நாள் தான் சஷ்டி திதியாகும். மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பது உண்டு. இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ஐப்பசி மாசத்துல வரும் மகா கந்த சஷ்டி விழாவின் போதுதான். முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்து திருநாள்ங்கிறதுனால ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில துவங்கி சஷ்டி வரை, சிலருக்கு சப்தமை வரையும் சிலரும் விரதம் இருந்து வழிபடுறது உண்டு. மகா கந்த சஷ்டி விரதத்துல மிளகு விரதம், இளநீர் விரதம்னு பல வகைகள்லாம் இருக்கு. இதை 7 நாட்கள் மட்டும் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியின் காரணமாகவும் முருகனின் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறணுங்கிறதுக்காகவும் 48 நாட்கள் எனப்படும் ஒரு மண்டலத்துக்கு கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பாங்க. மாலை அணிந்தோ அல்லது அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். இந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி மகா கந்த சஷ்டி விரதம் துவங்க இருந்தது. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கு. விரதத்தை எப்படி துவங்கணும் அப்படின்னா, முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு தயாரா வச்சுக்கணும். 48 நாட்கள் விரதம் இருக்கிறதா இருந்தா செய்யலாம், அல்லது 6 நாட்கள் மட்டும்தான் விரதம் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்கலாம். விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் எதுக்காக விரதம் இருக்க போகிறீங்களோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லி வேண்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். கோயிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா வீட்டில் ஒரு பேப்பரில் வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்தில் வச்சு விரதத்தை ஆரம்பிக்கலாம். காலை எழுந்ததுமே குளிச்சுட்டு 7 மணிக்கு முன்னதாக முருகனுக்கு பூ போட்டு வழிபடணும். காலை மாலை 2 வேளையுமே 2 நெய் தீபம் ஏற்றணும். நைவேத்தியமாக ஒரு டம்ளர் பால் அல்லது பழம், கற்கண்டு எளிமையாக முடிஞ்சவற்றை வச்சு வழிபாடு செய்யலாம். தீப தூபம் காட்டி பூஜை செஞ்ச பிறகு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். முடிஞ்சால் எழுதலாம். கந்த சஷ்டி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா, கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்பவுமே முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருக்கணும். பொதுவாக விரத தினங்களில் மக்கள் சைவமாக இருந்தால் போதும்னு எண்ணிட்டு பலகாரங்களை விருப்பமாக உண்ணுவாங்க. ஆனால் விரதத்தை நியமத்தோட கூடியதாக இருக்கிறதே முழு பலனை தரும். கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மதியம் உச்சி வேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு, தயிர் சேர்த்து உண்ணணும். காலை மற்றும் இரவு பால், பழங்கள் மட்டும் சாப்பிடலாம். ஆனா வயதானவர்கள், நோயாளிகள்லாம் விரதம் இருக்கும்போது உடல்நிலைக்கு தக்கபடி நடந்துக்கணும். விதிவிலக்கு இருக்கு. காலை மாலை ஆகிய இருவேளையும் நீராடுவது நல்லது. காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்யணும். 6 நாட்களும் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யறதும் கந்த புராணத்தை கேட்கறதும் ரொம்ப அவசியம். மலை கோயிலாக இருந்தாலும் காலையில மாலையில முருகனுக்குரிய துதிகளை மனசுல ஜபித்தபடியே கிரிவலம் வருவது நன்மையை தரும். சூரசம்ஹாரம் தினத்தன்று அதிகாலையில எழுந்து நீராடிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் இட்டுட்டு பூஜை அறையில வழக்கமான இடத்துல திருவிளக்கினை ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிடுங்க. பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கேட்ட அருள வேண்டும்னு பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து உங்க வீட்டில் உள்ள முருகன் படம் அல்லது சிறிய முருகன்
சிலை எடுத்து கைகளில் வச்சுக்கிட்டு ஆறுமுகனை அகமொன்றி கும்பிட்டு அன்போட எழுந்தருளணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கு பிறகு உங்கள் வசதிக்கு ஏற்றபடி சந்தனம், மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது போன்றவற்றால் முருகனின் படம் அல்லது விக்கிரகத்துக்கு பொட்டு வச்சு பூ போட்டு அலங்கரியுங்க. பூஜைக்குரிய இடத்துல கோலமிட்டு அதுக்கு மேலே விக்கிரகம் அல்லது படத்தினை வச்சு தீபம் ஒன்றினை ஏற்றுங்க. ஊதுபத்தி, சாம்பிராணி போட்டு புகையை செஞ்சு நறுமணம் கமல செய்யுங்க. மனம் முழுவதும் அந்த மயில் வாகனனையே நினைத்தபடி கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லுங்க அல்லது கேளுங்க. எதுவுமே இயலாதவங்க கந்தா சரணம், முருகா சரணம், கார்த்திகை பாலா சரணம்னு உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்க. விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் உள்ளவங்களுக்கு அசைவம் சமைச்சு கொடுக்கலாம். வீட்டில் அசைவம் சமைச்சா அடுத்த நாள் வீடு சுத்தம் செஞ்சு பூஜைகளை தொடரணும். உங்கள் மாதவிடாய் காலத்தில் வீட்டில் உள்ளவங்களை தீபம் ஏற்ற சொல்லி பூஜை அறைக்கு செல்லாமல் வழிபடலாம். முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட மிக சிறப்பு தான். முருகனுக்கு வைக்கும் நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். 48 நாள் விரதம் முடிந்த மறுநாளே அசைவம் சாப்பிடக்கூடாது. முன் செய்த பழிக்கு துணை முருகா என்னும் நாமம் என்பார் அருணகிரிநாதர். முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரத நாட்களில் முடிந்தவரை ஓம் முருகா என்று ஜபிப்பது நன்மை தரும். நிறைவா தீபாராதனை காட்டிய பின்னாடி உங்களால் முடிஞ்ச நிவேதனம் செய்யுங்க. பாலும் பழமும் இருந்தால் கூட போதும். எளியோருக்கும் எளியோனான கந்த கடவுள் அன்போடு அழிக்கிறத ஏற்றுக்குவார். ஆனால் முழு மனசோடு செய்கிறது தான் முக்கியம். அன்று மாலை ஒரு சிலர் முருகப்பெருமானை சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செஞ்சுட்டு திருச்செந்தூர் கடலில் நீராடுவாங்க. மற்ற ஊர்களில் அவரவர் வீட்டிலோ இதர நீர்நிலைகளிலோ நீராட வேண்டியது அவசியம். அன்று இரவு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செஞ்சு முடிஞ்சா மாவிளக்கு போடுங்க. பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும். குழந்தைக்காக வேண்டி 48 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்று ஷட்ஸ்கோண கோலம் போட்டு 6 வெற்றிலை தீபமேற்றி வேல்மாறல் மற்றும் செகமாய யுற்றென என துவங்கும் திருப்புகளை படிக்கணும். தினமும் கந்த சஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லியபடி இருக்கிறது சிறப்பு. இவ்வாறு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபடும் போது நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ அதையெல்லாம் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவார். மேலும் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு தனவரவில் தன்னிறைவு உண்டாகும். மேஷராசிக்கு 6ஆம் அதிபதி புதன் வார இறுதியில் அஷ்டமஸ்தானத்தில் மறைய போகிறாரு. இது கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் அமைப்பாகும். அதிர்ஷ்டம் அரவணைக்கும். தொட்டதெல்லாம் துளங்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பல்வேறு சுப பலன்கள்லாம் உண்டாக போதுங்க. தொழிலில் உன்னத நிலையை அடைய முடியும். செல்வாக்கு, திறமை மற்றும் கௌரவத்தோடு செயல்பட்டு சிறப்பும் பெருமையும் அடைய முடியும். திறமைகளின் மூலமா பணியில பொறுப்புகள்லாம் உயரும். அசையும் அசையா சொத்துக்கள்லாம் வாங்க தேவையான கடன் தொகையெல்லாம் கிடைக்கும். 7.5 சனியின் காலம்ங்கிறதால வரணை தேர்வுல செய்யறதுல சற்று நெருடல் இருக்கும். வழக்குல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். 23/10/2025 இரவு 10:06க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதால உடல் சோர்வால எண்ணிய பணிகளை முடிக்கிறதுல காலதாமதம் ஏற்படும். புதிய முயற்சிகள்ல தடை தாமதங்கள்லாம் ஏற்படலாம். மனக்குழப்பம், பதட்டம் அதிகரிக்கும். தொழில உத்தியோகத்துல நிதானம் தேவைங்க. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனம் தளராது வழிபட அனைத்து சுபமாவே உங்களுக்கு இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள்லாம் உண்டாகும். ராசி அதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நீச்சம் பெற்று சனி பார்வையில இருக்காரு. இந்த கிரக சம்பந்தம் தனவரவை அதிகரிக்கும். திருமண தடையெல்லாம் அகற்ற போகுது. காதல் திருமணத்துக்கு பெற்றோரின் சம்மதம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் தீபாவளி ஆஃபரில் வாங்குறதால சுப விரயங்கள் அதிகமாகும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிறரின் பெயரில் சொத்து வாங்குவதை தவிர்க்கணும். திருமண முயற்சிகள்லாம் இழுத்தடிக்கும். கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை போன்றவற்றால் வைத்திய செலவு உருவாகும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல மன தடுமாற்றம் ஏற்படலாங்க. பிறவி கடன், பொருள் கடன் தீர்க்க உகந்த காலமாக இது இருக்குது. அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு உரிய வழிபாடு செய்கிறது மூலமாக பாக்கிய பலம் அதிகரிக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு செயல்படணுங்க. ராசி அதிபதி புதன் வார இறுதியில் ருண ரோக சத்ருஸ்தானம் செல்றாரு. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. வியாபாரத்தில் சில மாற்றங்கள்லாம் செய்வீங்க. தொழிலில் பங்காளிகளை சாதுரியமாக பேசி சமாளிப்பீங்க.
அயல்நாடு செல்ல விசா கிடைக்குங்க. அரசாங்க வேலையில நிலவிய தடை தாமதங்கள்லாம் அகலும். குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களின் நட்பும் நல்லாசியும் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. புத்திர பிராப்தம் உண்டாகும். வீடு வாகன முயற்சி எல்லாம் ஜெயமா முடியும். திருமணம் கைகூடி வரும். மாமியார் நாத்தனாரால ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் இப்ப குறைய போகுது. மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் வெற்றி தரும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தந்து நீங்க மனம் மகிழுவீங்க. தீபாவளி போனஸ்ல முக்கிய குடும்ப தேவைகளை நிறைவு செய்வீங்க. கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்படலாங்க. நண்பர்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறத தவிர்க்கணும் நீங்க. மேலும் கடகராசிக்காரர்கள் சுப பலன்களால மனமகிழும் போறீங்க. ராசியில உள்ள அதிசார உச்ச குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், கலஸ்திர ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுறாரு. சிரமமான செயல்களையும் சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க. முக்கிய குடும்ப தேவைகளெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. மனசுல இருந்த கவலைகளும் சஞ்சலங்கள்லாம் குறைய துவங்குங்க. சாமர்த்தியமா செயல்பட்டு நினைச்சதை முடிப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அடுத்த 48 நாட்களுக்குள்ள உங்க திருமணம் நிச்சயமாகுங்க. பூர்வீகம் சார்ந்த செயல்களில் ஏற்பட்ட தடைகள்லாம் அகலும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள்லாம் செஞ்சு மகிழ்வீங்க. தொழில் நிமித்தமான பயணங்கள்லாம் அதிகரிக்க போகுதுங்க. வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட சச்சரவுகள் சீராகும். ஞாபக மறதி பிரச்சனை குறைய போகுது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணையாளர் ஆதாயம் உண்டாக போகுது. ஜென்ம குருவின் காலம்ங்கிறதால திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. ஆன்மீக பெரியோர்களை நீங்க வழிபடணும். மேலும் சிம்ம ராசி நேயர்கள் மாற்றங்களை எதிர்கொள்ளணும். ராசி அதிபதி சூரியன் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் நீச்சமடைகிறாரு. நல்ல மாற்றங்களை தரக்கூடிய 3ஆம் இடத்துல சூரியன் செல்வதால் வீடு மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம் என பல்வேறு மாற்றத்தை சந்திப்பீங்க. சிலருக்கு இடமாற்றம் கவலையை தருங்க. வரவு செலவு சீராக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் மனசை மகிழ்விக்கும். பதவி உயர்வும் நல்ல சம்பளமும் உங்களுக்கு கிடைக்குங்க. பிராப்தம் சித்திக்கும். மனமயதனையை தந்த பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. வயோதிகர்களுக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி போன்ற உடல் உபாதைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்குங்க. வங்கி கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காதல் விவகாரங்கள்லாம் அவமானத்தை தரும். ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபட மழை போல வந்த துன்பமும் பனி போல உங்களுக்கு விலகுங்க. விரயஸ்தானத்தில் அதிசார குரு இருக்கிறதால திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. தினமும் ஸ்ரீ ருத்ரம் கேட்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு சிந்தனை போக்குல மாற்றங்கள் ஏற்படும். ராசி அதிபதி புதன் சகாய வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் பணப்புழக்கமும் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய தொழில் முயற்சியை துவங்குவீங்க. வியாபாரத்தை விரிவு செய்யும் ஆர்வம் உங்களுக்கு கூடுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்க போகுது. சுப விசேஷங்கள்ல இருந்து தடைகள்லாம் விலகும். வெளியில் சொல்ல முடியாமல் தவித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. திருமண முயற்சிகள்லாம் வெற்றியா முடியும். கண்டக சனியின் காலங்கிறதால மனம் மற்றும் உடலை கட்டுப்பாட்டோட வச்சிருக்கிறது நல்லது. மனசுக்கு பிடிச்ச வரன்லாம் அமையுங்க. பூர்வீக சொத்து தொடர்பான முயற்சியில சகோதரரின் ஆதரவும் மகிழ்ச்சியை தருங்க. கணவன் மனைவி உறவு மேம்படுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ராசிக்குரிய சுக்கிரன் 12ல இருந்தாலும் பரிவர்த்தனை பலம் பெறுகிறாரு. புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்துறாங்க. குரு தொழிற்ஸ்தானத்துல இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் அங்கே செவ்வாய் வார மத்தியில ஆட்சி பெறுவதும் நல்ல அமைப்பு. நல்ல வருமானம் இருக்குங்க. கண்டிப்பாக வீடு மன விற்பனை லாபகரமாக நடக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளின் வேலை, கல்வி நிலையங்களில் முன்னேற்றம் ஏற்படும். அது குறித்து எடுத்த முடிவுகள்லாம் சாதகமான பலனை தரும். மங்கள காரியம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவி உறவுல அந்யோன்யமாக இருக்கணும். மேலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு புத்தி கூர்மையுடன் எதையும் செய்வீங்க. எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள்லாம் மனசுல தோன்றுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமாக நடந்து முடிய திறமையா செயல்படுவீங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நல்ல பலனை இப்ப பெறுவாங்க. குடும்பத்துல தாய்வழி உறவினர்கள் மூலமா உதவிகள்லாம் கிடைக்க பெறும் உங்களுக்கு. கணவன் மனைவிக்கிடையே பாசம் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் சேரப்போகுதுங்க. நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீங்க. குழந்தைகளிடம் அன்பு அதிகரிக்குங்க. பெண்கள் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின்னாடி அதில் ஈடுபடுறது நல்லது. மாணவர்களுக்கு எதையுமே அவசரமா செய்யாம யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்பட போகுதுங்க. பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவுமே இருக்காது. ஆனாலும் புதிய முயற்சிகள் எதுலையுமே ஈடுபட வேண்டாம். உடல் நலம் சீரா இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது தான் நல்லதுங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிச்சாலும் கூட அவங்கள கண்டிக்காம அனுசரித்து போகிறது நல்லது. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று கூடி வரப்போகுதுங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உற்சாகமாகவே காணப்படுவீங்க. உங்கள் பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காதுங்க. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டியதாக வரும்.
புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ வேண்டாங்க. சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான வாரமாக இருக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மகர ராசிக்கு நேயர்களுக்கு சகோதர வகையில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடுங்கிறதால கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்பட்டு கையிருப்ப கரைக்கும் உங்களுக்கு. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுங்க. பொருள் களவு போக வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருங்க. தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் வீண் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்குங்க. வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சுருக்கவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுடன் சலுகைகளும் கிடைக்க போகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்குங்க. பணியாளர்கள் விற்பனையை அதிகரிக்கிறதுல ஆர்வத்தோட ஈடுபடுவாங்க. சக வியாபாரிகள் அனுசரணையா இருப்பாங்க. அவங்களால ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்க பெண்களுக்கு பொறுப்புகள் கூடுதலா இருக்க போகுது. அதனால சோர்வு உண்டாக போகுது. பணவரவு திருப்தி தரும் விதமா இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதா இருக்கும். மேலும் கும்பராசி நேயர்களுக்கு நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரப்போகுதுங்க. பணவரவு அதிகரிக்கும். ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுங்க. குடும்ப விஷயத்தில் மற்றவர்களின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாகவும் முடியுங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்பட போகுதுங்க. பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுகிறதால சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியதாக வருங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. மேலும் மீனராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு வெளியூரில் இருக்கும் உறவினர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்பட போகுது. திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள்லாம் சாதகமாக முடிய போகுது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பாராத காரிய அனுகூலம் முடியும். பிள்ளைகளால் உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பொறுமை ரொம்ப அவசியங்க. அலுவலகத்தில் உங்கள் மீதான நிர்வாகத்தினரிடம் அலட்சிய போக்கு மாறப்போகுது. சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. பல வகைகளிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. எதிர்பாராத சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்பு இருக்குங்க. தேவையான கடனுதவியும் கிடைக்க போகுது. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிய போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க. அலுவலகம் செல்றவங்களுக்கு திருப்தி தரும் வாரமாக இருக்க போகுதுங்க. சலுகைகள்லாம் நிறைய கிடைக்க போகுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.